நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்பது குறித்து முதலமைச்சர் விஜய் அவசர ஆலோசனை. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். தமிழக அரசின் சார்பில் நேபாளத்திற்கு அதிகாரிகள் குழுவை அனுப்ப உத்தரவிட்டார் முதலமைச்சர் விஜய். டெல்லி தமிழ்நாடு இல்ல முதன்மை ஆணையர் ஆஷிஷ் குமார் தலைமையிலான குழு காத்மண்டு செல்கிறது. நேபாள வெள்ள மீட்பு பணிகளுக்காக 4 அமைச்சர்கள் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்தார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சர் உத்தரவின்படி அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், வினோத், தென்னரசு ஆகியோர் டெல்லி பயணம். நேபாள வெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட தமிழர்கள் 21 பேரின் பெயர் பட்டியல் வெளியீடு. தமிழர்கள் 21 பேரும் விரைவில் தாயகம் வருவார்கள் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை அறிவிப்பு. தமிழகத்திலிருந்து நேபாளம் சென்ற 148 பேர் பத்திரமாக இருப்பதாக ஆன்மீக சொற்பொழிவாளர் தேச மங்கையர்க்கரசி தகவல். எங்களோடு 150 பேர் பயணத்தில் இருக்கிறோம். 148 தமிழர்களும் 2 வெளிநாட்டவர்களும் இங்க இருக்கிறோம். நாங்க அனைவருமே மிக பாதுகாப்பாக இருக்கிறோம். சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணையினால நாங்கள் இன்றைக்கு சாகாவில் இருக்கிறோம். நேபாளத்தின் சாகாவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பி வர உள்ளதாகவும் தகவல். சென்னை அடுத்த குரோம்பேட்டையிலிருந்து நேபாளம் சென்ற 49 பேரும் மாயம் என தகவல். தமிழர்கள் மொத்தம் 85 பேர் வெள்ளத்தில் சிக்கியதாகவும் தகவல். நேபாள வெள்ளத்தில் குரோம்பேட்டையிலிருந்து சென்ற 7 பேரும் சிக்கியதாக தகவல். கைலாய யாத்திரை முடிந்து சீன எல்லையில் காத்திருந்த போது வெள்ளத்தில் சிக்கினர். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை எண்ணி உறவினர்கள் கண்ணீர். ஆன்மீக சுற்றுலா சென்றவர்களை பத்திரமாக மீட்டு வர வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை. ஈஷா யோகா மையத்திலிருந்து கைலாய யாத்திரை சென்ற வெளிநாட்டினர் அடங்கிய 80 பேர் குழு மொத்தமும் மாயம். ஆன்மீக பயணம் மேற்கொண்டவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று ஈஷா மைய நிறுவனர் சக்கி வாசுதேவ் கண்ணீர். நேபாள பெருவெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 359ஆக உயர்வு. 30 நாடுகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் மாயமான நிலையில் தொடர்கிறது மீட்பு பணி. நேபாளம் மற்றும் சீனாவில் வெள்ளத்தில் சிக்கிய 1500 பேரை காணவில்லை என்று தகவல். காணாமல் போனவர்களில் 700 பேர் வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் என்று அதிகாரிகள் தகவல். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய இந்தியர்கள் 288 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று வெளியுறவுத்துறை அறிவிப்பு. தகவல் தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளதால் தொடர்பு கொள்ள முடியாத நிலை என்றும் விளக்கம். நேபாளத்தில் திரிசூலி நீர்மின் திட்டத்தில் பணியாற்றிய இந்திய தொழிலாளர்கள் 73 பேர் மாயமானதாக இந்திய வெளியுறவுத்துறை அறிவிப்பு. வெள்ளப்பெருக்கில் சிக்கிய தொழிலாளர்களின் நிலை என்ன என்பதை கண்டறியும் பணிகள் தீவிரம். நேபாள வெள்ளத்தின் போது உயிர் காக்க ஓடிய கிராம மக்கள். பாலத்தை அடித்து சென்ற வெள்ளத்தில் இருந்து தப்பிக்க மக்கள் போராடிய காட்சி. Oh my God, Mario. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் பல இடங்களில் வீடுகள், கட்டிடங்கள் பாதிப்பு. வெள்ளத்தோடு வெள்ளமாக அடித்து வரப்பட்ட சேரும் சகதியும் கட்டிடங்களை பாழடித்துள்ளன. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சுற்றுலா பயணிகளில் 18 பேருந்துகள் அடித்து செல்லப்பட்டதாக தகவல். கைலாய யாத்திரை செல்ல சீன எல்லைச் சாவடியில் காத்திருந்த போது வெள்ளத்தில் சிக்கியதாக தகவல். நேபாள நாட்டிற்கு உடனடியாக 35 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தது இந்திய அரசு. போர் விமானங்கள் மூலமாக தொடர்ந்து நிவாரணப் பொருட்களை அனுப்பி வருவதாகவும் இந்திய அரசு தகவல்.
நேபாள நாட்டில் வெள்ள மீட்பு பணிகளுக்காக 20க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்களை அனுப்பியது இந்திய அரசு. சாலை வழியாக மீட்பு பணிகள் மேற்கொள்ள முடியாததால் வான்வழி மீட்பு பணிக்கு நடவடிக்கை. நேபாளத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் காணாமல் போனவர்களை எண்ணி கலங்கும் உறவினர்கள். வெள்ளத்தில் இருந்து மீட்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கிறது ராணுவம். நேபாள பெருவெள்ளத்திற்கு பனியாற்றின் பெரு வெடிப்பே காரணமாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் கணிப்பு. பனியாற்றின் கீழ்ப்பகுதி உடைந்து 100கணக்கான மீட்டர் கீழே உள்ள பள்ளத்தாக்கில் விழுந்ததே விபரீதத்திற்கு காரணம் என்றும் தகவல். நேபாளத்தில் பேரிடர் நிகழ்ந்த இடத்தின் வடகிழக்கில் உள்ள மற்றொரு ஏரியும் நிரம்பி வழிகிறது. எந்த நேரத்திலும் ஏரியிலிருந்து வெள்ளம் பாயும் அபாயம் உள்ளதாக சீனா அறிவிப்பு. சட்டமன்றத்தில் திடீரென இடம் மாறி அமர்ந்த முதலமைச்சர் விஜய். அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா நடுவே அமர்ந்து ஆலோசனை மேற்கொண்டது கவனம் ஈர்ப்பு. நேபாள வெள்ளத்தில் சிக்கி தமிழர்களை மீட்க குழு அமைக்க வேண்டுமென எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தல். வெள்ள பாதிப்பு குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் உதயநிதி, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் பங்கேற்பு. சட்டசபையில் அமைச்சர் ராஜ்மோகன் பேசிய போது எதிர்க்கட்சிகள் குறுக்கிட்டதால் பெரும் அமளி. நான் சொல்றேன், உட்காருங்க 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 உட்காருங்க. நேபாள வெள்ள பிரச்சினை குறித்து எதிர்க்கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பின்னர் அமைச்சர் பதிலளிக்க வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் காலனி என்ற பெயரை நீக்கியதால் காலனிகள் ஒழிந்துவிட்டதா என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி. பேரை எடுத்துட்டா உங்களுக்கு இந்த அரசு மாறிடுமா? பெயரளவுக்கு வச்சிருக்காங்க. அப்ப காலனின்னு பேரை மாத்தினீங்க, உங்களுடைய உள்நோக்கம் என்ன? காலனிங்கிற ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, தலித் மக்களுக்கு அவமதிப்பா இருக்குங்கிறது உங்களுடைய உள்நோக்கத்தை நாங்க எந்த விதமான இன்னொரு அர்த்தத்தை கற்பிக்கல. ஆனால் அந்த காலனின்னு பேர் மாத்தினால தலித் சகோதரர் இருக்கக்கூடிய ஏன் சென்னையிலே 40% ஸ்லம்ஸ் தான் இருக்கு. சென்னையில இருக்கு. நான் கூட்டிட்டு போவேன். நான் நார்த் மெட்ராஸ் ஃபுல்லா 60%. நான் பேசி முடிக்கல. மாண்புமிகு உறுப்பினர் என்ன பேச அலோ பண்ணணும். எல்லாரும் பேசினாலே எந்திரிச்சு நின்னோம்னா அப்புறம் நம்மளும் எந்திரிச்சு நிக்க வேண்டியது. அவங்க பேசும்போது அமைச்சர் பேச்சுக்கு திமுக உறுப்பினர்கள் தெரிவித்த எதிர்ப்பால் சட்டப்பேரவையில் கடும் அமளி. சட்டப்பேரவையில் அமைச்சர் வன்னியரசு பேச்சிற்கு திமுகவினர் கடும் எதிர்ப்பு. தாழ்த்தப்பட்டோருக்கு திமுக ஆட்சியில் செய்த திட்டங்களை பட்டியலிட்டார் உதயநிதி. அல்லது பச்சாதாபத்தின் அடிப்படையில், பரிதாபத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறீர்களா? தமிழக சட்டசபையில் எப்போதுமே சண்டையிட்டால் எப்படி என்று பிரேமலதா கேள்வி. உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணி வர்றாங்க. ஆனா இங்க வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கிறது. எப்ப பாரு சண்டை 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 அப்படின்னா மக்களுக்கு இதனால என்ன பலன்? வெறும் இது சட்டமன்றம், சண்டை மன்றம் கிடையாது. ஆட்சிக்கு வந்துள்ள தாவேக மக்களுக்கு நன்மை செய்யும் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சட்டமன்றத்தில் சண்டையை தவிர்க்க அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச அனுமதி வழங்கக்கூடாது என பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை. அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போகுதுங்க. ஒன்ஸ் அவர் ஆரம்பிச்சாங்க பேசியது போதுமா? தயவு செஞ்சு நீங்க அனுமதி தராதீங்க. திமுகவினர் கத்துவது பற்றியும் பிரேமலதா கேள்வி கேட்க வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவுரை. அந்நியார் அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இன்னையிலிருந்து ஒரு நோட் எடுத்துக்கோங்க. திமுக பேசும்போது ஏதோ ஒரு இடத்துல அரசையோ முதலமைச்சரையோ இல்ல எங்களுடைய கொள்கையிலையோ தவறுன்னு சொன்னா மட்டும்தான்
இந்த பாருங்க இப்ப கூட கத்துறாங்க பாத்தீங்களா? நீங்க சொல்லணும்ல, இப்ப நீங்க சொல்லணும்ல திமுக ஏன் கத்துறாங்கன்னு கேட்கல. என்ன மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா அது ஏதோ எனக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் தெரியுது. திமுக ஆட்சியின் போது வேங்கை வயல் சம்பவத்தில் பட்டியலின மக்களுக்கு அநீதி நடந்ததாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. இப்போ வரைக்கும் அதில் இருந்த பட்டியலின மக்கள் அனைவருக்கும் அநீதி இழைக்கப்பட்டது எங்களுடைய ஒரே குற்றச்சாட்டு. திண்டுக்கல் அரசு பள்ளி குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் முதலமைச்சருக்கு தெரியுமா என KN நேரு கேள்வி. மனித கழிவு கலந்துருக்காங்க, அதுக்கு இப்போ இந்த முதலமைச்சர் போனாரா? முதல்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியுமா? மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை தவிர்த்து பிற விஷயங்களை உறுப்பினர்கள் பேசியதால் சபாநாயகர் JCD பிரபாகர் டென்ஷன். அரசியல் செய்திகளை அலசும் இடமாக சட்டமன்றத்தை அனுமதிக்க முடியாது என திட்டவட்டம். சமூக நீதித்துறை சார்பில் 67 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் அமைச்சர் வன்னியரசு. தமிழகத்தில் 100 சமுதாய நலக்கூடங்கள் கட்டப்படும் என்றும் அறிவிப்பு. பிற்பட்டோர் நலத்துறை சார்பில் 18 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் அமைச்சர் சம்பத்குமார். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நல வாரியம் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. தொன்மையான தேவாலயங்கள் தொன்மை மாறாமல் சீரமைக்க 10 கோடி ரூபாய் மானியம். தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் அறிவிப்பு. இடதுசாரி மாணவர்களின் போராட்டத்தை கண்காணிக்க சுற்றறிக்கை அனுப்பிய விவகாரத்தில் தலைமை செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலமைச்சர் விஜய்க்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் கடிதம். நவீன கண் அறுவை சிகிச்சை முறையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். சென்னை ஆழ்வார்பேட்டை TDK சாலையில் உள்ள அகர்வால் கண் மருத்துவமனையில் தொடக்கம். தனக்கு எதிரான தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் மனு தாக்கல். குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டிற்காக தனது தேர்தல் வெற்றியை செல்லாது என அறிவிக்க முடியாது என்று விளக்கம். தாவேக MLAக்கள் குதிரை பேர வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் ஒப்பந்ததாரர் ரமேஷ் மீதான விசாரணைக்கு விதித்த தடையும் நீட்டிப்பு. சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் 8வது நாளாக போராட்டம். அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்க கோரி விசிலடித்து கவனம் ஈர்ப்பு. நாகாலாந்தின் டுயேன் சாங் நகரில் மாவட்ட போக்குவரத்து அலுவலக கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்தது. தொடர் மழையின் காரணமாக ஏற்பட்ட மண் சரிவால் கட்டிடம் இடிந்ததாக தகவல். நேபாளத்தில் இருந்து வந்த வெள்ளத்தால் பீகார் மாநிலம் பாட்னாவில் அபாய அளவை கடந்து பாய்கிறது கங்கை. கங்கையை ஒட்டி தாழ்வான இடங்களில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் தனியார் பயிற்சி விமானம் விழுந்து நொறுங்கியது. விபத்தில் சிக்கி விமானியும் துணை விமானியும் உயிரிழப்பு. ஓணம் பண்டிகை காலத்தின் 8 நாட்களில் மட்டும் கேரளாவில் 771 கோடி ரூபாய் அளவுக்கு மது விற்பனை என தகவல். கேரள மாநில மதுபான விற்பனை கழகத்தின் வருமானம் அதிகரிப்பு என்றும் தகவல். உத்தரப்பிரதேசத்தின் ஷாம்லியில் பாடகரும் யூடியூபருமான அங்கித் பாலியன் சுட்டுக்கொலை. 12 முறை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிய கொலையாளிகளை பிடிக்க தேடுதல் வேட்டை. மும்பையில் திருமணமான 4வது மாதத்தில் 10வது மாடியிலிருந்து குதித்த பெண். மரக்கிளையில் சிக்கி தவித்தவரை பத்திரமாக மீட்டது தீயணைப்புத்துறை.
நீதித்துறை, நாசா, ரிசர்வ் வங்கி ஆகியவற்றில் சீன ஹேக்கர்கள் ஊடுருவியதாக அமெரிக்கா குற்றச்சாட்டு. உலகளாவிய முக்கிய நெட்வொர்க்குகளை குறிவைத்த முயற்சிகளை முறியடித்துள்ளதாகவும் தகவல். நேபாளத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடத்தில் இருந்து இரட்டை குழந்தைகளை மீட்டது ராணுவம். பச்சிளம் குழந்தைகளை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்ட ராணுவ வீராங்கனைகள். மத்தியஸ்த முயற்சிகளை முன்னெடுக்க ஈரானுக்கு கத்தார் பிரதமர் பயணம். அமெரிக்கா, ஈரான் இடையே மீண்டும் அமைதியை கொண்டுவர நடவடிக்கை. இந்தியா, இலங்கை இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிந்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் சோனல் தினுஷாலியின் அசத்தல் ஆட்டத்தால் தோல்வியில் இருந்து தப்பியது இலங்கை அணி.